ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ஒரு டியூட்டோரியல் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு ஸ்ப்ளெண்டர். ஸோ ஸ்ப்ளெண்டர் பார்த்தீங்கன்னா 2014 ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ் ஆஃப் த இயருக்கு நாமினேஷனாக வந்தப்பட்ட கேம். ஆனால் அது சூப்பரான ஒரு கமர்ஷியல் கேம் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் செட் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அது நான் மெதுவாக சொல்கிறேன் என்னென்னு. அது தவிர என்ஜின் பில்டிங்லாம் இருக்குது இல்லை. ஸோ இந்த கேமில் மெயினாக நம்ம பாயிண்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்டோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதுதான் இந்த கார்டோட காஸ்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா த பாயிண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா த போனஸ். ஓகே, ஸோ இந்த கார்டை நான் வாங்கினோன்னா நான் 4 ப்ளூ கலர் ஜெம்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஜெம்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமண்ட், இது பார்த்தீங்கன்னா எமரல்ட், இது பார்த்தீங்கன்னா ஆனிக்ஸ், இது பார்த்தீங்கன்னா சஃபயர், இது ரூபி, அண்ட் இது பார்த்தீங்கன்னா கோல்டு டோக்கன்ஸ். இந்த கோல்டு டோக்கன்ஸ் பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ உங்கள் டர்னில் நீங்கள் ஏதாவது 3 ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஆக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். உங்கள் டர்னில் நீங்கள் 2 சேம் எடுக்கலாம். இப்போ என் சான்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பர்சன் வேறு ஏதாவது எடுக்கிறாங்க. ஓகே, அது தவிர நெக்ஸ்ட் பர்சன் வேறு ஏதாவது எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லெட்ஸே நான் திருப்பி நான் எடுக்கும்போது நான் 3 விதமான ஜெம்ஸ் எடுத்துக்கலாம். இது என்னோட 2வது ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனில் நான் என்ன பண்ணேன், 2 ப்ளூ எடுத்தேன். செகண்ட் ஆக்ஷனில் நான் 3 விதமான ஜெம்ஸ் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த டைமில் திருப்பி நான் 3 விதமான ஜெம்ஸ் எடுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் என்கிட்ட இருக்கிறது 4 ப்ளூ ஜெம்ஸ் இருக்கா இந்த கார்டு வாங்குறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு காமிச்ச கார்டு. ஆனால் இப்போ நான் வாங்க முடியாது, ஏன்னா காயின்ஸ் எடுக்கிறது ஒரு ஆக்ஷன், கார்டு வாங்குறது 2வது ஆக்ஷன். ஸோ அடுத்த டர்னில் நான் இந்த கார்டை வாங்கும்போது நான் இந்த 4 ஜெம்ஸும் நான் இந்த பேங்க்கில் திருப்பி கொடுத்துடணும். 1 2 3 4. இந்த கார்டு என்னோடது. இப்போ அந்த ரோல்லேருந்து இன்னொரு புது கார்டு இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கார்டு வாங்கி என்ன பிரயோஜனம், இதில் பார்த்தீங்கன்னா இது 1 பாயிண்ட் ப்ளஸ் இதில் 1 பிளாக் ஜெம் போனஸ் இருக்குது. அந்த போனஸோட அர்த்தம் என்னன்னா, அடுத்த டர்னில் நான் இதை வாங்குறேன். இதை வாங்குறதுக்கு நான் என்ன கொடுக்கணும், 2 க்ரீனு 2 பிளாக். ஸோ இப்போ என்கிட்ட 2 க்ரீன் இருக்கு அண்ட் என்கிட்ட 2 பிளாக் இருக்கு. ஸோ இந்த டர்னில் வாங்க முடியாது, ஏன்னா இந்த டர்னில் நான் ஏற்கனவே இந்த கார்டை வாங்கியாச்சு. அடுத்த சான்ஸில் நான் இந்த கார்டை வாங்குறேன். இந்த கார்டை வாங்கணும்னா என்ன கொடுக்கணும், ஸோ 2 க்ரீன் 2 க்ரீன், ஒரு பிளாக், இன்னொரு பிளாக். நான் சும்மா கார்டு காமிச்சா போதும். இந்த கார்டு என்னோடது தான், பர்மனெண்ட்டாக என்கிட்ட தான் இருக்கும். இப்போ நான் இதை சேர்த்தா என்கிட்ட ஒரு ப்ளூ ஜெம் இருக்கு, ஒரு பிளாக் ஜெம் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் பாயிண்ட் இல்லை, பட் இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கு. பட் ரெண்டுமே போனஸ், ஆல்வேஸ் எல்லா கார்ட்லையும் ஒரு போனஸ் இருக்கும். ஸோ என்கிட்ட இப்போ மொத்தம் எத்தனை ஜெம்ஸ் இருக்கு, ஒரு ப்ளூ அண்ட் ஒரு பிளாக். ஸோ இந்த கார்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, நான் எப்போவுமே வேற ஏதாவது கார்டு வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்போவுமே இந்த போனஸோட டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கார்டில் 3 ப்ளூ 2 ரெட்டு 3 பிளாக் தேவைப்படுது. ஸோ என்கிட்ட ஒரு ப்ளூ இருக்கு. ஸோ 2 ப்ளூ கொடுத்தா போதும், 2 ரெட்டு கொடுத்தா போதும், அண்ட் 3 பிளாக்ல ஒரு பிளாக் இருக்குன்னு என்கிட்ட இருக்கு. ஸோ இதுல 2 பிளாக் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நீங்க 3 ஆக்ஷன்ஸ் கத்துக்கிறீங்க. 2 சேம் எடுத்துக்கலாம், இல்ல 3 வித்தியாசமான ஜெம்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல கார்டை வாங்கிக்கலாம். ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இதுல, சப்போஸ் நீங்க 2 சேம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொத்துல 4 இல்லாட்டி 4க்கு மேல இருந்தா மட்டும்தான் உங்களால 2 சேம் எடுத்துக்க முடியும். 4 விட கம்மியா இருந்துச்சுன்னா யாராலையும் அந்த கொத்துல இருந்து 2 சேம் எடுக்க முடியாது, ஏன்னா இதுல 3 தான் இருக்கு இப்போ. ஆனா நீங்க 3 1 1 1 எடுக்கிறீங்க இல்லையா, 3 வித்தியாசமான கல் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கடைசியா இந்த கோல்டு டோக்கன் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, இந்த கோல்டு டோக்கன் பாத்தீங்கன்னா, சப்போஸ் என்னால இந்த பெரிய பெரிய கார்ட்ஸ்லாம் எனக்கு ஆசையா இருக்கு வாங்குறதுக்கு, பட் என்கிட்ட அத்தனை ஜெம்ஸ் கிடையாது. அண்ட்
நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜெம்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே ஜெம்ஸே இருக்கக்கூடாது. கார்ட்ஸ் எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இந்த டோக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10க்கு மேலே இருக்கவே கூடாது உங்கள் கையில். ஓகே, சப்போஸ் எனக்கு இந்த கார்டு மேலே ஆசையாக இருக்குது, பட் 7 ப்ளூஸ் கொடுக்கணும். ஆனால் இப்போ என்கிட்ட அந்த காயின்ஸ் இல்லை. ஸோ நான் இதை ரிசர்வ் பண்ணிக்கலாம். ரிசர்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு கோல்டு டோக்கன் கிடைக்கும். சப்போஸ் இங்கே கோல்டு டோக்கன் இருந்தால் எனக்கு கோல்டு டோக்கன் கிடைக்கும். சப்போஸ் மற்றவங்களாம் கோல்டு டோக்கன் வச்சுருக்காங்க, இங்கே கோல்டு டோக்கனே இல்லை, அப்போ கூட நான் அந்த கார்டை ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த கோல்டு டோக்கன் கிடைக்காது. இந்த கோல்டு டோக்கனோட அட்வான்டேஜ் என்னதுன்னா, இது பேசிக்கலாக ஒரு ஜோக்கர். இதை வச்சு நான் என்ன ஜெம்மா வேணாலும் சொல்லி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் இப்போ அடுத்த டர்னில் எனக்கு 3 ப்ளூஸ் தேவைப்படுது, என்கிட்ட 1 2, இதை 3வது ப்ளூவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இந்த கார்டை வாங்கணும்னா 3 ப்ளூ, ஸோ ஒரு ப்ளூ கார்டு என்கிட்ட இருக்கு, இன்னொரு ப்ளூ காயின் என்கிட்ட இருக்கு, அண்ட் இன்னொன்று கோல்டு டோக்கன் இஸ் அ ஜோக்கர். ஸோ இதை வச்சுட்டேன், இதை இங்கே வச்சுட்டேன், அண்ட் நவ் இந்த கார்டை நான் வாங்கிட்டேன். பட் நான் சப்போஸ் இந்த கார்டை வாங்கணும்னா 7 ப்ளூ ஜெம்ஸ் கொடுத்தா தான் இந்த கார்டோட போனஸ் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் எனக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதில் 4 பாயிண்ட்ஸ் தான், 4 கிரீன் கலர் ஜெம் கிடையாது. ஓகே, இதை வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதை மற்றவங்களோட கேமை டிலே பண்ணுறதுக்கு கூட நம்ம வேணும்ட்டு இதை ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் யாராவது பாயிண்ட்ஸ் நிறைய வாங்குறாங்க, 15 பாயிண்ட் யார் வாங்குறாங்களோ அந்த ரவுண்டோட முடிஞ்சிடும். ஸோ சப்போஸ் இவர் 13 பாயிண்ட் இருக்கிறாரு, இவருக்கு ஈஸியாக அது கிடைக்கும்னா நான் வேணும்ட்டு அதை பிளாக் பண்ணிடுவேன். ஏன்னா நான் பிளாக் பண்ணதை வாங்கலைன்னா கூட இங்கே பெனால்ட்டி எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 3க்கு மேலே உங்களோட பிளாக் செக்ஷனில் இருக்கக்கூடாது. உங்கள் ரிசர்வ் பைலில் 3க்கு மேலே கார்ட்ஸே இருக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதுதான் நோபல்ஸ். நோபல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 3 3. இந்த நோபலுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, இதில் 3 கார்டு, இதில் 3 கார்டு, இதில் 3 கார்டு. அப்படின்னா ப்ளூ பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்டு, அந்த மாதிரி இதே மாதிரி இன்னும் 2 கார்டு இருந்துச்சு, ப்ளஸ் 3 பிளாக் கார்டு, ப்ளஸ் 3 ஒயிட் கார்டு இருந்துச்சுன்னா இந்த நோபல் வந்து தானாக என்கிட்ட வந்துடும். ஆனால் நீங்களாவே அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அத்தனை கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த நோபலை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேம் விளையாடுறீங்க ஃப்ரெண்ட்ஸோடனா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் வேணும்ட்டு ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வேறு யாராலையும் வாங்க முடியாது. போக போக நான் மெதுவாக இந்த 7 கொடுத்து நான் வாங்கிட்டேன்னா சீக்கிரமாக என்னால் இது வாங்க முடியும். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இது பிகினர்ஸ்க்கு தான். இது ஒன்ஸ் கேம் விளையாட நீங்கள் இது ப்ளஸ் இதுலேருந்து மட்டும்தான் மோஸ்ட்டாக டார்கெட்டே பண்ணுவீங்க. சில தடவை காயின்ஸ் இல்லை, நீங்கள் எப்படியாவது இது எடுத்தே ஆகணும்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, பட் ரிமெம்பர் 10 காயின்ஸ்க்கு மேலே யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது. இப்போ சில டவுட்ஸ், என்கிட்ட 10 காயின் இருக்கு, ஆனால் எனக்கு ப்ளூ தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஃபர்ஸ்ட் உங்கள் ஆக்ஷனை முடிங்க. 3 வித்தியாசமான கல் எடுக்கிறேன். இப்போ எத்தனை இருக்கு? என்கிட்ட 13 இருக்கா? ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் 3. 3 ரிட்டர்ன் பண்ணிட்டா என்கிட்ட 10 இருந்தால் போதும். அதே மாதிரி லெட்ஸே நான் ஒரு கார்டை ரிசர்வ் பண்ணுறேன். நான் ரிசர்வ் பண்ணும்போது இப்போ என்கிட்ட 11 காயின்ஸ் இருக்கா? இப்போ நான் 1 கொடுத்தே ஆகணும். ஸோ இதுதான் ஸ்ப்ளெண்டர். ஸோ வேறு ஏதாவது கேம்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இல்லை இந்த கேம்ஸில் ஏதாவது உங்களுக்கு சில மாற்றங்கள் தேவைப்பட்டுருச்சுன்னா கைண்ட்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் பெட்டர் கேம்ஸ். நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ப்ராபப்ளி வித்தின் 2 weeks நான் எப்படியாவது ஒரு கேம் கற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ குட் டே.